ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் சூப்பராகவும் செமையாகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைகளை உங்கள் மைண்டுக்குள்ளே சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே பதிய வைங்க. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு டியூட்டி. நான் எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த விஷயத்தை உங்கள் மைண்டில் பதிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லும்போதே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க உங்கள் மைண்டை மாற்ற முடியும். அதனால் அதை ஃபஸ்ட்டு ஒரு டாப்பிக்காக நான் எடுத்து பேசுகிறேன். அடுத்தது இன்றைக்கி நம்ம பிரதோஷம் அப்படிங்கிறதுனால சிவாப்பாவோட வரம் கண்டிப்பாக நம்ம வாங்க போகிறோம். இன்றைக்கி நம்ம நிறையா கார்ட்ஸ் பார்க்க போகிறோம். டீ லீஃப் கார்ட்ஸு, ஏஞ்சல் நம்பர் கைடன்ஸ் கார்டு, அதுக்கப்புறம் என்சாண்டட் பாத்லேருந்து ஆரக்கல் கார்ட்லேருந்து கைடன்ஸும் வாங்க போகிறாங்க. இன்றைக்கி ரீடிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது ஒரு கைடன்ஸோட கடவுளோட கைடன்ஸ், கடவுள் நேரில் நின்று இந்த மாதிரிலாம் நீ பண்ணு, இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி ஃபர்தராக நம்ம கார்டில் பார்க்க போகிறோங்க. ஃபுல்லாக ஏஞ்சலோட கைடன்ஸ், கடவுளோட கைடன்ஸ், சிவாப்பாவோட கைடன்ஸ் தான். அந்த கைடன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாங்க. இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால சிவனோட வரம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கார்டை எடுத்துட்டேன். இன்றைக்கி மிலாடி நபி வேறு, இன்றைக்கி நிறைய பாசிட்டிவிட்டியான ஒரு டேங்க. எல்லோரும் ரிலாக்ஸாக இருந்து இருக்கிற டைமு. இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே மேலேருந்து ஒரு சோல் ரூபமாக கீழே இந்த உடம்பையும் இந்த மைண்டையும் இந்த உலகத்தில் நம்ம எடுத்து நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்குங்க. இந்த 3D வேர்ல்டுக்காக வரோம். இதில் எதுக்கு நம்ம வரோம், ஒவ்வொரு பிறவையாக எடுத்து வரோம் அப்படின்னா, நம்ம செஞ்ச கர்மா, நம்ம போன பீரியடில் பண்ண விஷயங்களாக இருக்கலாம், இந்த பீரியடில் பண்ணிகிட்டு இருக்க விஷயங்களாக இருக்கலாம், அறியாமையில் பண்ண எல்லா விஷயத்தையும் கிளென்ஸ் பண்ணி ஆகணும். கர்மாவை கிளென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த உலகத்துக்கு வரோங்க. இந்த கர்மா கிளென்சிங்கிறது யாராலையும் மாற்ற முடியாதுங்க. அவங்கவுங்க கர்மா வேறு. அதை கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறையா பேருக்கு நல்ல நல்ல வாழ்க்கையெல்லாம் பிற்பகுதியில் நிறையா வந்திருக்குங்க. அவங்கவுங்க செய்கிற தப்புக்கு ஏற்ற மாதிரி பலன் காலகட்டம் மாறி மாறி வருங்க. இப்போ பிரதோஷம் அந்த விரதம் நம்ம எடுத்துக்கும் போது சிவனோட காலை நம்ம பிடிச்சிக்கும் போது சிவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வேகமாக நம்ம கர்மா பீரியடை ஃபார்வர்ட் பண்ணி விடுவாருங்க. சீக்கிரம் இவங்களோட பிரச்சனையெல்லாம் கழிஞ்சு போகட்டும், நம்ம சீக்கிரமாக இவங்களுக்கு ஞானத்தை கொடுப்போம், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை மாறிடுங்க. நிறைய இன்னர் அவேக்கனிங் ஆகும், இன்னர் செல்ஃப் ஜேர்னிக்கு போவோம். இந்த தப்பெல்லாம் பண்ணுற நிறைய கஷ்டம்லாம் அனுபவிச்சாச்சு, இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கட்டும்னு வேகமாக அந்த அந்த தண்டனைலாம் இருக்குது பாருங்கள். நம்மளோட கர்மா பீரியட் கடவுள் தண்டனை கொடுக்கல, நம்ம ஆல்ரெடி பண்ண விஷயங்களுக்கு உண்டான தண்டனையை கடவுள் ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டாக வேகமாக ஒரே தடவை எனக்கு தாங்கிக்கவே முடியல, ஒன்று மாற்றி ஒன்று வருதுன்னு நிறைய சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு காரணம்லாம் அந்த சிவாப்பா தான். அந்த சிவாப்பாவோட அந்த ஒரு ஆசீர்வாதத்தினால தான் நம்ம இன்றைக்கி வேகமாக எல்லாத்தையும் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் கிளன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு பாதைக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி கடவுள்களோட, இந்த ஏஞ்சல்ஸோட, தெய்வங்களோட கைடன்ஸ் நம்ம எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு கார்டு யூ ஃபீல் இது ஏதோ ஒன்று நீங்கள் உங்கள் லைஃப்பில் லேக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. எவ்வளோ விஷயம் பண்ணாலும் எனக்கு சரியான அன்பு கிடைக்கல, எனக்கு லவர்ஸ் கிடைக்கல, எனக்கு லவ் கிடைக்கல, எனக்கு கோல் அச்சீவ் பண்ண முடியல, மணி நான் தேவைப்படுற மணி எனக்கு கிடைக்கல, எனக்கு அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது ஏதோ ஒன்று என்னால் முடியல, என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் ஒரு குறையாகவே இருந்துகிட்ருக்கு. அது அப்படின்னு நிறைய விஷயங்கள்ங்க உங்கள் மைண்டில் போட்டு தாட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அது லவ்வாக கூட இருக்கலாம். எனக்கு சரியான லவ்வபிள் பார்ட்னருங்க, அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர், கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி நம்ம லைஃப் ஜேர்னி அழகாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறீங்க. நிறையா காயங்கள் பட்டிருக்கலாங்க லவ் மூலமாக, ஒன்று மாற்றி ஒன்று ஒவ்வொரு ஜேர்னியாக வரும்போது இவங்க நல்லா பார்த்துக்குவாங்களா, அவங்க நல்லா நம்ம லைஃபுக்கு கடைசி வரைக்கும் வருவாங்களா, நம்ம அன்பு கொடுத்து நிறைய இடங்களில் ஏமாற்றிருக்கலாம். அந்த மாதிரி தேடுற ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். மேரேஜுக்காக நிறைய பேர் எனக்கு திருமணம் ஆகலை, நல்ல கணவர் வரணும், இல்லை கல்யாணம் ஆகி அந்த கணவரை இழந்தவங்களோ இல்லை மனைவியை இழந்தவங்களோ திரும்ப ரீமேரேஜுக்காக நிறைய பேர் தேடுவீங்க. அந்த ஒரு விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் பார்க்குறீங்க, சில பேருக்கு 2வது கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லேக் ஆகுது. எப்படி அந்த நூல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊசியோட காதுக்குள்ளே போகுதோ அதே மாதிரி உங்களுடைய விஷயம் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த பிரபஞ்சத்தோட காதுக்குள்ளே போங்க, கண்டிப்பாக நடக்கும். உங்களோட டெம்டேஷன் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க கடவுள். நீங்கள் ஏற்கனவே பண்ண தப்புலேருந்து நிறையா கற்றுக்கிட்டீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவிட்டியாக நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு நிறையா விஷயங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறையா நல்ல ஆசீர்வாதங்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது கரெக்டான ஒரு டைமுங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன விஷயம் ரொம்ப காலமாக யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம்லாம் செய்கிறதுக்கு உண்டான சிங்கம் மாதிரி கர்ஜிக்கக்கூடிய அந்த நேரம் வந்துச்சுங்க. இனிமேல் நீங்கள் ஆக்ஷனில் இறங்க வேண்டியதாங்க. இது வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தீங்களா, செய்யலாமா வேணாமா அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா தாராளமாக செய்யலாங்க. ஏன் அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கீ கடவுள் கொடுத்துட்டாருங்க. இது வரைக்கும் நம்ம இந்த விஷயம் பண்ணலாமா, இதாச்சும் ஆயிடுமா, அங்கே போகலாமா,
அங்கே போனால் நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி அழகான கீ கடவுள் கொடுத்துட்டாங்கங்க. செல்ஃப் டெலியூஷன் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. ஒரு மாயையான ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுட்டு அதுதான் உண்மை, அதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மோல்டு பண்ணி சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்ருக்கீங்க. அதை தான் நீங்கள் ரொம்ப நம்புறீங்க. யார் சொன்னாலும் கேட்காம ஒரு மாயையான ஒரு இமேஜினரியான ஒரு ஃபிக்ஷியஸ் திங்ஸுக்கு வந்து நீங்கள் ரொம்ப வந்து அடிக்ட் ஆகி இருக்கிறீங்க. அது கொஞ்சம் பிவார், ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொமான்ஸ் வேணும்னா ரொமான்ஸ் வருது, செலிப்ரேஷன் வேணும்னா செலிப்ரேஷன் வருது, பார்ட்டி வருது, கம்மிங் மணியும் வருது, உங்களுக்கு எல்லாமே வருதுங்க. மேரேஜ் வருது, குழந்தை வேணா எல்லாமே வருது. ஏன்னா இது வந்து ஒரு செலிப்ரேஷன் கார்டு தான். அழகாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த டைம் வந்துருச்சுங்க. பிகாஸ் சன் கார்டு வந்துருச்சு. சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும். உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய அக்கறைக்காக கடவுள் சூரிய பகவானே அழகான ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு சந்தோஷமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஞ்சல் நம்பர் கைடன்ஸ் கார்டு வந்து 8888 பார்க்குறவங்களா கூட இருக்கலாம். உங்களோட கட்ஸை வந்து நீங்கள் நல்லா கேளுங்க. உங்களுடைய கட்ஸுன்னா என்ன அப்படின்னா இன்ட்யூஷன், ட்ரஸ்ட்டு, இன்னர் வாய்ஸு, கைடன்ஸு, பாசிட்டிவிட்டி, அலைன்மெண்ட்டு. இதெல்லாம் நீங்கள் வந்து எப்போ வந்து நீங்கள் பாசிட்டிவ்லியாக மோட்டிவேட்டடாக இருக்கீங்களோ உங்களுடைய ட்ரீம் ஆகட்டும், உங்களுடைய கோல் ஆகட்டும், இதெல்லாம் உங்கள் கண் முன்னாடியே அன்ஃபோல்ட் ஆகுங்க. உங்களுடைய இன்னர் வாய்ஸ் தான் உங்களுடைய ப்ரைமரி கைடன்ஸு இந்த ஜேர்னிக்கு. ஒரு மொமெண்ட் நீங்கள் என்ன தவறு பண்ணுறீங்க அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான கைடன்ஸுங்க. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மொமெண்ட்டுங்க. நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மைண்டில் போட்டுட்டு நீங்கள் மெடிடேஷனில் உட்காருங்க. அதுக்கு உண்டான சொல்யூஷன் கடவுள் கைடன்ஸாக கொடுப்பாங்க. 8989 வாவ், சூப்பர் கார்டுங்க. நீங்கள் ரொம்ப ஒர்த்தபிளான பர்சனுங்க. செல்ஃப் ஒர்த்து அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு எல்லா டேலண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நிறையா விஷயங்களை வந்து பழசில் நடந்த எல்லா விஷயங்களும் லெட் கோ பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுட்டே இருக்காதிங்க. உங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ட், இன்னர் ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்குது. சில கட்டுக்கோப்பான சில விஷயங்கள், மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் இழுத்து பிடிச்சி வச்சுட்ருக்கீங்க. அதுதான் உங்களை வளர்ச்சி பாதையை நோக்கி போகாமல் பின்னோக்கி தள்ளுதுங்க. இந்த பிலீஃப் சிஸ்டத்துலேருந்து நீங்கள் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியான கதவுகள் வந்து நீங்கள் வளர்ச்சி அடைவதற்குண்டான கதவுகள் ஓப்பன் ஆகாது. நீங்கள் என்னென்ன விஷயங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா உங்களை பிடிச்சி வச்சுருக்க அந்த லிமிட்டிங் பிலீஃப்லாம் என்னென்னு எழுதுங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் எழுதுங்க. இதை டெய்லியுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் அந்த லெவலும் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும். நீங்கள் வந்து செல்ஃப் ஒர்த்தான பர்சன் உங்களுக்கே சென்ஸ் ஆகுங்க. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். இந்த எனர்ஜி பிக் பண்ண 8888 அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியுதான்னு தெரியல. நம்மளோட இன்டென்ஷன் என்ன, நம்ம கோல் என்ன, நம்ம வந்த பாதை என்ன, நம்ம எப்படி கிளியராக எப்படி செட் பண்ணணும்னு தெரியலங்க. யாரோ ஒரு பாதை ஜேர்னியை பார்த்துட்டு இந்த பாதை நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவங்க பாதை அது, நம்ம பாதை வேறு. அடுத்தது வந்து பேலன்ஸாக வச்சுக்கோங்க லைஃப்பில். எப்பயுமே வந்துங்க ஃபேமிலிக்கு டைம் கொடுங்க, ஆஃபீஸ் ஒர்க்னா அதுக்கு டைம் கொடுங்க, குழந்தைகளுக்குனா டைம், உங்களுக்குன்னு ஒரு டைம். எல்லாமே பேலன்ஸ்ஃபுல்லாக போகும்போது நீங்கள் எந்த இடத்துல வந்து ஒரு டீமோட்டிவேட் ஆகும்போது ஏதாவது ஒரு ட்ரிகர்ஸு, சேலஞ்சஸ் வரும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சீக்கிரம் அழகாக வெளியில் வந்திருக்குண்டான நிறைய பாசிபிலிட்டிஸ், வேஸ் உங்களுக்கு தெரியுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் இன்ட்யூஷனை நம்புங்க. உங்களோட இன்னர் வாய்ஸ் அது கைடன்ஸாக வருது. அதை ஃபஸ்ட்டு இன்னர் வாய்ஸ்னால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணும்னா மெடிடேஷன் பண்ணி நீங்கள் உங்கள் அலைன்மெண்ட் கொண்டு வாங்க. உங்கள் சக்ராஸ் அலைன்மெண்ட்டை, உங்களுடைய இன்னர் அந்த சைல்டோட ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய அழகாக இன்னர் வாய்ஸு காதுக்கு கேட்குங்க. அடுத்தது வந்து அமைதியாக இருக்க வேண்டியதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். யாருக்கு அப்படின்னா அமைதியாக, பொறுமையாக, டிவைன் டைம்னு ஒன்று இருக்குங்க. நம்ம செய்ய வேண்டிய எல்லா ஒர்க்கும் கரெக்டாக பண்ணிவிட்டு மிச்சம் எல்லா பொறுப்பையும் நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம கையில் வச்சுக்க கூடாதுங்க. கடவுள்கிட்ட விட்டுறணும். இதுக்கு உண்டான ரிசல்ட்டாக இருக்கட்டும், இது எந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்குதோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. உங்கள் எனர்ஜியை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன விஷயம் அச்சீவ் பண்ணணுமோ அந்த சைடு திருப்பி விடணுங்க. தேவையில்லாமல் உங்கள் எனர்ஜியை கவலைப்படுறதுக்கோ, மற்றவங்கள பற்றி ஒரி பண்ணுறதுக்கோ, இப்போ நடந்துகிட்ருக்க விஷயங்களை பற்றி ஏதாச்சும் கவலைப்பட்டுட்டே இருக்காமல் உங்கள் கோல்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி லார்ட் சிவா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மொமெண்ட்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த மொமெண்ட்டில் பண்ண ஆரம்பிங்க. கடவுள் சிவா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய லாங் டேர்ம் பிளானெல்லாம் ஆக்ஷனுக்கு கொண்டு வாங்க. அது உங்களோட ஃப்யூச்சர் க்ரோத்துக்கும் சக்ஸஸுக்கும் சூப்பராக வந்து அது வந்து கொண்டு வந்து உங்கள் கையில் வந்து சேர்க்குங்க. இந்த இந்த எனர்ஜியை நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறையா பேர் வந்து ஜோடியாக் சைன்ஸ் வந்து அந்த ரீடிங் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தனியாக நான் செப்பரேட்டாக போடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம்
பிஸியான ஷெட்யூல் தாங்க எனக்கு. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் போடுறேன். இன்னைக்கு வந்து எந்தெந்த சைன்ஸ் வந்து செட் ஆக போகுது, நீங்க பார்க்குற விஷயங்கள்ல வந்து எந்தெந்த ஜோடியாக் சைன்ஸ் வந்து செட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோங்க. ஃபஸ்ட்டு ஏன்னா ராசி பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நெறைய பேர் வந்து நம்புறீங்க. ஸோ எனக்கு புரியுது. அந்த மாரி ஒரு விஷயங்கள் போடுறேன் நானு. கண்டிப்பா என்னுடைய பர்சனல் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலா ஒரு மந்த் ரீடிங்க நான் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ரீடிங் வந்து செட் ஆகக்கூடியது வந்து கேப்ரிகான் மகர ராசிக்காரங்க நீங்களா கூட இருக்கலாம். இந்த ராசி இல்லைனாலும் உங்களுக்கு செட் ஆகும். பட் வந்து மேஜராக இந்த ராசியெல்லாம் இருக்கலாம். லியோ, சிம்மம் இந்த ராசி உங்கள் ராசியாக இருக்கலாம். அடுத்தது வந்து டாரஸ், ரிஷப ராசி இந்த ராசி உங்கள் ராசியாக இருக்கலாம். அடுத்தது வந்து ஏரிஸ், மேஷம் மேஷ ராசி உங்கள் ராசியாக இருக்கலாம். அடுத்த ராசி வந்து ஸ்கார்பியோங்க, விருச்சிக ராசிக்காரங்களாம் நீங்கள் கூட இருக்கலாம். அடுத்தது லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இது என்ன ராசி அப்படின்னு பார்த்தோம்னா லிப்ரா, துலாம் ராசி. இந்த ராசிக்காரங்களுக்கும் இதில் நிறைய மேஜராக செட் ஆகும். இது இல்லாமல் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு செட் ஆகுங்க. நல்லதே நினைங்க, எப்பயும் உங்களுக்கு நல்ல